ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீமத் பகவத்கீதை சாங்கியயோகத்தினுடைய 4வது ஸ்லோகம். கதம் பீஷ்மமஹம் சங்க்யே துரோணஞ்ச மதுசூதன இஷுபிப் பிரதியோத்ஸ்யாமி பூஜார்ஹாவரிசூதன. ஹே மதுசூதனா, பகவானே உனக்கு இதெல்லாம் புரியாதுப்பா. அர்ஜுனன் சொல்கிறான். பகவான் 2 வார்த்தை பேசினார், உடனே குறுக்கிட்டு அர்ஜுனன் தன்னுடைய அபிப்பிராயத்தை திரும்பி சொல்ல தொடங்குறான். ஹே மதுசூதனா, பகவானே கிருஷ்ணா, உனக்கு அரிசூதனன்னு ஒரு பேர் உண்டு. ஹே அரிசூதனா. அரிசூதனங்கிற வார்த்தைக்கு அரின்னா எதிரிகள், எதிரிகள் எல்லோரையும் வாட்டி எடுப்பவன், எதிரிகள் எல்லோரையும் நாசம் செய்பவன் அப்படின்னு அர்த்தம். அரிசூதனங்கிற வார்த்தைக்கு நீ அரிசூதனா இருக்கலாம். அரிசூதனன்னு சொன்னால் உறவினர்களையோ குருவையோ கொள்ற மாதிரி, மாமனாரோ இப்போ நாம் பார்த்த சொந்த பந்தங்கள் எல்லாரையும் கொள்ற மாதிரி சுச்சுவேஷன் உனக்கு வந்திருக்கா? பகவானை பார்த்து கேட்குறான். நீயோ சத்ருக்களையும் ராட்சசர்களையும் கொல்லலாம், அதை நானும் பண்ண முடியும். ஆனால் இவர்களையா, பீஷ்மரையா, எவர் என்னை தாளாட்டி சீராட்டி தூக்கி வளர்த்தாரோ, தர்மம்லாம் சொல்லி கொடுத்தாரோ, எந்த ஒரு பீஷ்மரோட வாழலாம்ங்கிற ஆசையோடு நான் இந்த ராஜ்யம் வேணும்னு நினச்சேனோ, அப்பேற்பட்ட பீஷ்மர். துரோணரோ எப்பேற்பட்டவர். அஸ்வத்தாமனுக்கு கூட இப்படி ஒரு வித்தியை சொல்லிக் கொடுக்கல. அத்தனை வித்தியையும் அர்ஜுனான்னு என்னை கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த குருவை அடிக்கணுமா? அவனுக்கு பிரதானமாக இவா தான் மனசில் இருக்கா. இன்னும் பெரியோர்கள் எல்லாம் இருக்கா. இருந்தாலும் நம்ம முன்னாடியே சொன்னோம், துரியோதனனை மட்டும் அடிக்கிறது, துஷாசனங்களை அடிக்கிறதுனா அவன் சுலபமாக அடிச்சிடுவான். இவாளெல்லாம் சேர்த்து அடிக்கணுமேங்கிறச்சே தான் அவன் பின்வாங்குறான். அதான் தர்மம் இல்லை, அவன் பற்றுதலின் காரணமாக யுத்தத்தில் பிரவர்த்திக்கிறான்ங்கிறது தெரியுது. அப்போ அவன் இந்த மகானுபாவர்களான பீஷ்மர்களையும் துரோணர் கதம் பீஷ்மமஹம் சங்கே துரோணஞ்ச மதுசூதனா. ஹே கிருஷ்ணா, எப்படி யுத்தத்தில் பீஷ்மரையும் துரோணரையும் நான் அடிப்பேன்? இஷுபிப் பிரதியோத்ஸ்யாமி. அவர்கள் எப்படி பேர்பட்டவர்கள்? பூஜார்ஹௌ. அவர்கள் பூஜைக்குரியவர்கள்ப்பா. புஷ்பத்தால் அவர்கள் அர்ச்சனை பண்ணி நமஸ்காரம் பண்ணி தாசனாக அவர் சொல்கிற பேச்சை கேட்டுண்டு நிற்க வேண்டிய என்னால் அவர்கள் வதைக்கப்படணுமா? அம்பை கொண்டு அவர்களை அடின்னு சொல்கிறையப்பா, எப்படி என்னால் முடியும்? அப்படின்னு தன்னுடைய ஒரு அபிப்பிராயத்தையும் தன்னுடைய ஒரு குரு பக்தியையும் அவன் தெரிவிக்கிறான். அகைன் இதுவும் ஒரு மோகம்தான். தர்மத்துக்கு எதிராக நின்றால் குருவாக இருந்தாலும் அடிக்கத்தான் வேண்டும். தர்மத்துக்கு எதிராக நின்றால் அப்பாவே ஆனாலும் போர்க்களத்தில் அடிக்கத்தான் வேண்டும் அப்படிங்கிற தர்மத்தை புரிந்து கொள்ளவில்லை அர்ஜுனன். அந்த மோகத்தில் அவன் இதை பேசுகிறான். ஸ்ரீ குருப்யோ நம.